अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ர கீதை 16வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். அஷ்டாவக்ரர் சொல்கிறார், My son, you may recite or listen to countless scriptures, but you will not be established within until you cannot forget everything. 15வது அத்தியாயம் போன அத்தியாயத்திலிருந்தே இந்த ஆன்மீக சாதனைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் உபயோகமாகுமே தவிர, ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் இந்த ஆன்மீக சாதனைகளே உனக்கு ஒரு பெரிய பந்தமாகிவிடும், அதுவே உன் ஞானத்திற்கு பெரிய தடையாகிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணிட்டு வர்றார். நீ மெடிடேஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டு வர்றார். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போதும் கூட அந்த விஷயத்தை தான் படிப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார். இதுல முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என் மகனே, வந்து நீ எண்ணற்ற சாஸ்திரங்களை படிக்கலாம் அல்லது கேட்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் நீ மறக்கும் வரை உனக்குள் நீ நிலை பெற முடியாது. என்னது கடைசியில் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு தோணும். என்ன சொல்லிட்டாரு பாருங்க. நீ விசார சாகரம் படி, ஏகநாத் பாகவதம் படி, துகாராம் காதா படி, அத்வைத கிரந்தங்கள் எக்கச்சக்கமா இருக்கின்றது. என்ன வேதங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமா இருக்கு. சரியா? நீ எத்தனை வேணா படிச்சுக்கூடா, ஆனா அது எல்லாம் மறக்காம நீ யாருன்னு நீ உணர முடியாது. நீ பிரம்மத்துல நிலைத்து நிற்க முடியாது. அனுபவத்துக்கு சொல்றாரு. சரியா? பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் என்று அழைப்பார்கள். அதாவது புரிந்து கொள்ளுதல், அனுபவித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேற, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னென்னலாம் தேவைன்னா, இந்த ஸ்கிரிப்சர்ஸ் தேவை, எல்லா இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள், பகவத்கீதா இப்ப நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக. நான் யார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கத்தான் முடியும். பட் புரிஞ்சுக்கும் போது என்ன செய்ய முடியும்னா, நான் யாருன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் எனக்கு அனுபவம் ஆகலை அப்படின்னு சொன்னா, அனுபவம் ஆகாததுக்கு காரணம் இந்த மனதை உண்மை என்று நம்புவதால், இந்த உலகத்தை உண்மை என்று நம்புவதால் அப்படின்னு வந்துடும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எதுக்காகன்னா, இது மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா அப்ப எல்லாமே மாயா. எது மாயா? இந்த ஸ்கிரிப்சர்ஸே மாயா, இங்கே குருவே மாயா, ஈஸ்வரனும் மாயா, ஜீவனும் மாயா, அனைத்தும் மாயை அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்குள்ள 100% நம்ம என்ட்ரி ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு எதுக்குமே வேல்யூ இல்லை அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். எப்போ நீங்க இதுக்கு வேல்யூ கொடுக்காம போறீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் தட் பரபிரம்மா. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாயையை உண்மை என்று நம்பிய காரணத்தினால் நீங்கள் உங்கள் சொரூபத்திற்குள் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறீர்கள் அப்படின்னு வருது. என்னுடைய கிளாஸஸ்ல நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல் ஹவு மச் வி ஆர் கிவிங் வேல்யூ ஃபார் தி ஐடென்டிபிகேஷன் சொன்னோம். சரியா? அதாவது இந்த உடல் நான் அப்படிங்கிறதுல நீ ஃபுல் அண்ட் ஃபுல் தவறான ஐடென்டிபிகேஷன் அது. ஆனா அதை உண்மைன்னு நம்பி நீ அதுக்கு ஃபுல் வேல்யூ கொடுக்கும்போது உன்னுடைய பிரம்மபாவம் உனக்கு நஷ்டமாயிடுது. ஆனா இங்க எல்லா கிரந்தங்களும் நீ படிக்கிறதுனுடைய நோக்கம் நீ பிரம்மபாவத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்ல, இந்த உலக மாயா அனுபவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்ப இந்த உலக அனுபவம் மாயான்னு புரிஞ்சுக்கிறியோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்மபாவத்துலதான் இருப்ப. அப்போ தி ஒன்லி பர்பஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ், இந்த இதிகாசங்கள், புராணங்கள், இதனால என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படின்னு சொல்றதை விட இந்த உலகமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னும் மேல சொல்லணும்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸே மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. சோ நீ புரிந்துக்கிறதே மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக, நீ புரிஞ்சுக்கிறதே ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நீ இங்க எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக, அல்லது நீ இல்லாம போறதுக்காக நீ படிக்கிற. என்னையா சொல்ற? நான் இல்லாம போறதுக்காகவா நான் ஸ்கிரிப்சர்ஸை படிக்கிறேன்? ஆமா, நீ மட்டும் இல்ல, இந்த ஸ்கிரிப்சர்ஸும் இல்லாம போய் நீயே இல்லைன்னா அப்புறம் ஸ்கிரிப்சர்ஸ் மட்டும் இருக்குமா என்ன? அப்ப கற்றுக் கொடுத்த குரு அவரும் இருக்க மாட்டார். எதுவும் இல்லாமல் போவதற்காகத்தான் இதையெல்லாம் படிக்கின்றாய். வேலெல்லாம் மாயையிலே தென்படுகின்ற வெறும் தோற்றங்கள் தான். இந்த அந்த உண்மை நீ புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா,
பிரம்ம அனுபவம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல லாக் ஆயிடுறோம். இந்த எனக்கு அது தெரியும் பண்டிதன் அப்படிங்கிற பேர்ல லாக் ஆயிடுறோம். 9,000 ஓவிகளை கரைத்து குடித்து விட்டவர் அவர், மனப்பாடமாக அவர் ஒப்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல, அப்போ எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்காக தான் 9,000 ஓவியம் எழுதினார். 9,000 ஓவியம் நான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் தெரியுமா? டேய், இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்னமோ உண்மை மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க எதுவுமே உலகமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தானே இவ்வளவு சொல்லி கொடுத்தேன். அப்ப இவ்வளவு நீ கத்துக்கிட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. அப்ப நான் எல்லாம் தெரியுங்கிறத மட்டும் நீ உண்மையாயிடுமா? இங்க தெரியும் தெரியாது அத்தனையும் மாயை தானே. சோ அந்த ஒரு விஷயம் சாத்விக் லாக் அப்படின்னு சொல்லலாம் இதை. அதுல போய் லாக் ஆயிடுவாங்க. சோ எனக்கு எல்லா வேதமும் தெரியும். அந்த வேதத்துல சப்கோர்ஸ் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பிகினிங் சாதகர்கள் புலநடக்கத்துல இருக்கணும், அவங்க மெடிடேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். பட் இதெல்லாம் பிகினிங்ல கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணாம இருக்கவே மாட்டேன், இதை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதோ, அல்லது நாம ஜபம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே ஆஃப் டு பியூரிஃபை தி ஹார்ட் அண்ட் மைண்ட் இல்லையா? அந்த நாம ஜபத்தை நான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருப்பேன். நாம ஜபம் அப்படிங்கிறது நீ வேற கடவுள் வேறன்னு இன்டெரக்டா பிரிச்சு காட்டுதா இல்லையா? நீயே எல்லாம்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாம ஜபத்தையும் விடணும் இல்லை, அந்த துவைதத்தையும் விடணும் இல்லை. இப்படி நீ அனைத்தையும் விட்டாலொழிய அல்லது மறந்தாலொழிய யூ காண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹூ யூ ஆர். அந்த பிரம்மபாவம் என்பது ஆல்ரெடி இருக்குதான். ஆனா அதை மறைச்சு கொண்டிருக்கிறது எதுன்னா இந்த உலகத்தை மாயேன்னு நம்புறது. இந்த உலகத்தை மாயேன்னு நம்பிட்டு இருக்கும் போது இந்த இதிகாசங்கள் புராணங்களும் மாயேன்னு புரிஞ்சுக்கணும், ஞானமும் மாயேன்னு புரிஞ்சுக்கணும், அஜானமும் மாயேன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க கடைசியா சொல்ல வர்றது என்ன, ஞானத்தையும் மாயான புரிஞ்சுக்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் பெரிய கஷ்டமா இருக்கு. அஜ்ஞானத்தை எல்லாம் மாயான்னு புரிஞ்சுக்கலாம்ப்பா, அவன் ஞானத்தையே மாயான்னு புரிஞ்சுக்க சொல்றீங்க, குருவையே மாயான்னு புரிஞ்சுக்க சொல்றீங்க, கீதையே மாயான்னு புரிஞ்சுக்க. ஆமா ஐயா, எல்லாம் மாயா தானே ஐயா. சோ இது மாயான்னு புரிஞ்சாதானே ஐயா நீ யாருன்றது ஒரிஜினலே உனக்கு தெரியும். நீ இது மாயை உண்மை நம்பிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யூ கான்ட் ரியலைஸ் தி ஒரிஜினல் நேச்சர். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். எண்ணற்ற சாஸ்திரங்களை படிக்கலாம், கேட்கலாம், ஆனா எல்லாவற்றையும் மறக்கும் வரை உன்னுள் நீ நிலை பெற முடியாது அப்படின்னா பிரம்மானுபவம் கிடைக்காது, ஆத்மானுபவம் கிடைக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். நெக்ஸ்ட், யூ மே as a learned man indulge in wealth, activity and meditation, but your mind will still long for that which is the cessation of desire and beyond all goals. அதையே நல்லா அழகா வலியுறுத்துறாரு பாருங்க. கற்றறிந்தவனாக நீ செல்வம், செயல் மற்றும் தியானத்தில் ஈடுபடலாம். ஆனால் ஆசைகளற்ற இலக்குகளுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை அடையும் வரை உன் மனம் அமைதி கொள்ளப் போவதில்லையே. நீ தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு அந்த நிலை கிடைத்திடும் நினைக்கிறியா? அப்புறம் கர்ம யோகம், இந்த செயல் அப்படிங்கிறதுல நீ கர்ம யோகம்னு வச்சுக்கோங்க. செல்வம் அப்படிங்கிறத தானம், நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சம்பாதிக்கிறதே தானம் பண்றதுக்காக அப்படின்னு கூட ஏன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீ செல்வம் பண்ற செயல், செல்வம் ஈற்ற அடுத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக செயல் கர்ம யோகமா பண்ற, அப்புறம் மெடிடேஷன் பண்ற. ஆனா ஆசைகளற்ற இலக்குகளுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை அடையும் வரை உன் மனம் அமைதி கொள்ளாது. அதாவது இந்த மூணுமே எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஆசைகளை ஒழிக்கிறதுக்காக பண்றோம். சரியா? ஆசைகளை இல்லாம போன்றதுக்கு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம்ல, கர்ம யோகா, பக்தி யோகா அண்ட் தியான யோகா. சோ இது எல்லாமே உனக்கு சித்தம் சுத்தத்தை அடைவதற்கு ஹெல்ப் பண்ணும். உன் ஆசைகள் படிப்படியாக குறைவதற்கு உதவி செய்யும். உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கோம். சரியா? பட் திஸ் இஸ் நாட் தி லாஸ்ட். அதாவது ஆசைகள் இல்லாமல் போன பிறகு உனக்கு நீ யார் என்று உணர்வது மிகவும் எளிதாகும். ஆசை இல்லாம போயிட்டா நீ உன்னை உணர்றதுக்கு ஈஸின்னு தான் அர்த்தமே தவிர ஆசை இல்லாம போயிட்டாலே நீ ஞானி, நீ முக்தன்னு அர்த்தம் இல்லை. அப்ப ஆசை இல்லாமல் இருப்பதுங்கிறது முதல் படி.
முதல் படிக்கு அடுத்த படிக்கட்டுக்கு போகணும்னா ஆசை இல்லாமல் இருப்பதற்குண்டான முயற்சியை பண்ணிட்டு இருந்தேன் இல்ல, லைக் கர்ம யோகம், பக்தி யோகம், தியான யோகம், இதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. ஆசைதான் இப்ப இல்லாம போயிடுச்சு இல்ல, இப்ப இதெல்லாம் நிறுத்து. இதெல்லாம் நிறுத்தினாதான் அடுத்த நிலைக்கு நீ போக முடியும். ஒண்ணு நீ பிடிச்சிட்டு இருக்க எது வரைக்கும். இப்போ உதாரணமா நம்ம வந்து இங்க இருந்து சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ராஜபாளையத்துல இருந்து சென்னைக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா பிடிச்சுக்கோங்க எதை, ட்ரெயினை. பிடிச்சாதானே போய் சென்னைக்கு சேர முடியும். சென்னைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த ட்ரெயினை நான் எப்படிங்க நன்றி இல்லாம அதை விட்டுட்டு நான் போக முடியும். ஐயையோ, நான் ட்ரெயினை விட்டு இறங்க மாட்டேன். ஏன்டா இறங்க மாட்டேன்? ஏன்னா என்னை கூட்டிட்டு வந்தது இல்லையா இது, இதன் மேல் எனக்கு நன்றி இருக்கு இல்லையா, நான் இதை பிடிச்சுக்கிட்டே இருப்பேன், இதை விட்டு வரமாட்டேன்னு சொன்னா நீ சென்னைக்குள்ள காலை வைக்க மாட்டேன், ட்ரெயின்லயே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதான். நீ சென்னையில காலை வைக்கணும்னா அதை துணையா பிடிச்சுக்க வேண்டியதான். அதை துணையா பிடிச்சுக்கிட்டு இடம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை விடணும்ல. விட்டா தானே நான் வந்து எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர முடியும். அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கோங்க, சரியா? சோ பட் இனிஷியலா தேவைதான். விதவுட் அது பிடிக்கவே பிடிக்காம நீங்க வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. பட் சேர வேண்டிய இடம் வந்ததுக்கு அப்புறம் கூட நான் அதையே பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா அப்புறம் இறங்கவே முடியாது. நீங்க சென்னையில மண்ணில் கால் வைக்க முடியாது, ட்ரெயின்லயே தானே உட்காந்துருப்பீங்க. அது சென்னையில இருந்து என்ன பிரயோஜனம்? சோ அந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறான், சரியா? சோ மெயினா இதை தான் வர சொல்ல வராரு. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆசைகளற்ற இலக்குகளுக்கு அப்பாற்பட்ட அந்த நிலையை அடையும் வரை உன் மனம் அமைதி கொள்ளாது. இப்ப நீ வந்து கர்மயோகம் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா ஓரளவுக்கு உனக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பக்தி, ஞானம், தியானம் இதெல்லாமே வந்து நீ மனசை வச்சு பண்ணிட்டு இருக்க இல்லையா? அதனால மனசுல வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தாலும் உன்னுடைய எண்ணம் பியூரிஃபை ஆகுது, நீ சாத்விக் லெவலுக்கு முன்னேறிடுவ. அதனால ஆட்டோமேட்டிக்கா அதனால ஒரு சுகம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் அப்படிங்கிறது அதையும் கடந்த நிலை அப்படின்றது உனக்கு உணரணும்னா சாத்விக விட்டும் தாண்டணும்ல, குணாதீதன் ஆகணும்ல. மறுபடியும் நல்ல குணத்தையே நான் பிடிச்சிட்டு இருப்பேன், பிராக்டிஸ் நான் விடாம பண்ணிட்டே இருப்பேன். ஆன்மீக சாதனையை போய் விட சொல்றீங்களே, ஆன்மீக சாதனையை நான் எப்படி விடுவேன் அப்படின்னா விட்டாதாண்ட அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பிடிச்சுக்கிட்ட ஓகே, பட் இப்ப இதை விட்டாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் எனும் போது அதை விட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது அதை தாண்டி உள்ளது. அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, சரியா? சோ இது அந்த ஆசைகளற்ற நிலையை தாண்டி உள்ளது. இந்த பயிற்சிகளை அப்படிங்கிறதும் தாண்டி உள்ளது. அது ஓரளவுக்கு ஒன்னா ஒரு இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை விட்டாதான் அடுத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. அதைத்தான் இங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார். கற்றறிந்தவனாக நீ செல்வம், செயல் மற்றும் தியானத்தில் ஈடுபடலாம். ஆனால் ஆசைகளற்ற இலக்குகளுக்கு அப்பாற்பட்ட, ஆசையற்ற இலக்குங்கிறது ஒரு இலக்கு, அதையும் தாண்டிய நிலையில் இருக்கின்றது பிரம்ம பிரம்மஸ்வரூபம். அந்த நிலையை அடையும் வரை உன் மனம் அமைதி கொள்ளாது. சாத்விக் கூட வந்து பியூரஸ்ட் அமைதியா இருக்காது. அது தற்காலிக அமைதியாகத்தான் இருக்கும், அல்லது அமைதியின் பூரண அமைதி இருக்காதுன்னு வேணா வச்சுக்கோங்க, சரியா? மூன்றுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். It is because of effort that everyone is in pain, but no one realizes it. By just this simple instruction, the lucky one attains tranquility. முயற்சியின் காரணமாகவே அனைவரும் துன்பப்படுகிறார்கள், ஆனால் யாரும் அதை உணர்வதில்லை. இந்த ஒரு எளிய உபதேசத்தின் மூலமே அதிர்ஷ்டசாலி ஒருவன் அமைதியை அடைகிறான். அதாவதுங்க, எஃபோர்ட் இட் செல்ஃப் இஸ் ஒரு துன்பம் தானே. மிகப்பெரிய உண்மை, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. எஃபோர்ட்னா என்ன? ஒரு முயற்சி பண்ற, சரியா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முயற்சி வந்து வேண்டா வெறுப்பா பண்ணினா தானுங்க கஷ்டம். முயற்சியை வந்து நம்ம சந்தோஷமா பண்ணிட்டா அது ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முயற்சி இல்லாம கத்துக்க முடியாது இல்ல. இப்ப நீங்க வண்டி ஓட்ட போறீங்க, முயற்சி எடுத்துதான் கத்துக்கணும், யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா நான் வண்டியில ஜாலியா போவேன் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் ஆழமா புரிஞ்சுண்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது சந்தோஷமா பிராக்டிஸ் பண்றது இல்லையா? கீழே சைக்கிள் பழகும் போது 10 தடவை விழுந்தா கூட அந்த விழுகிறத அவன் கணக்கிலேயே எடுத்துக்காம மீண்டும் மீண்டும் அவன் பழகவில்லையா? அப்போ நீங்க சொல்றது முயற்சி இருக்குதான்,
ஆனா முயற்சியே துக்கம்னு சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னன்னா ஏதோ 1,00,000 சேலரி கொடுக்கான் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காத வேலையை நான் முயன்று பண்ணி கொண்டிருந்தா அது வேணா துக்கம்னு சொல்லிக்கோங்க. எனக்கு நான் பிடிச்சு பண்ணேன்னா அது சுகம்தானே என்று உங்களுக்கு தோன்றலாம். சரியா? நான் கேக்குறேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. நீங்க பிடிச்சு பண்ணு இப்படிங்கிறே நீங்க சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு, நீங்க சொன்ன எக்ஸாம்பிளே லைக் வண்டி ஓட்டுறதையே கூட எடுத்துக்கலாமே. இப்ப நீங்க வண்டி ஓட்டுறீங்க, முதல் தடவையா ஓட்டுறீங்க, பழகுறீங்க. சரியா? இப்ப பழகும்போது ரொம்ப பிடிச்சு பழகுறீங்க, சந்தோஷமா பழகுறீங்க. ஓகேவா? உங்களுக்கு வெறுப்பே கிடையாது. உங்களுக்கு வண்டின்னா உசுரு, அதனால வண்டி ஓட்ட கத்துக்க போறோம் அப்படின்னு ஜாலியா போறீங்க. அப்ப பழகுறீங்க. சரியா? இப்போ அந்த பழகும் போது ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு முயற்சி பண்ணி பழகிட்டே இருக்கீங்க. இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அனுபவம் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் இப்படி பழகி 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் அப்படின்னா மசில் மெமரி எல்லாம் வந்துடும். எப்ப கிளச்சை பிடிக்கணும், எப்ப பிரேக் அடிக்கணும், எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா மாறிடும். சரியா? அப்போ நீங்க வண்டி ஓட்டும் போது அப்போ ஒரு அனுபவம் கிடைக்கும். சரியா? அது வை அனுபவம் அப்படின்னு பேர். ஓகேவா? சரி, இப்ப இந்த எக்ஸ் அனுபவத்தையும் வை அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பேசுடா, எதுடா அதிக சுகமானதுன்னு கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா இல்லையா? எஃபோர்ட்டே இல்லாம, ஏன்னா சப்கான்சியஸ் டிரைவ் பண்ணும், நம்ம ஜஸ்ட் அனுபவிக்கிற வேலை மட்டும்தான். ஜம்முன்னு வண்டியில உட்காந்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. எப்ப கிளச் அடிக்கணும், எப்ப பிரேக் அடிக்கணும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துக்கும். இங்க தானாக நம்ம போகின்ற அந்த ஒரு ஃபீல், அதுல கிடைக்கிற கிக்கு நீங்க எஃபோர்ட் எடுத்து பண்ணும்போது கிடைக்குமா? நீங்க பிடிச்சே பண்ணுங்க, பிடிச்சே பண்ணினாலும் இந்த கிக் அதுல கிடைக்குமா? தட் எஃபோர்ட் இட் செல்ஃப் இஸ் டிஃபிகல்ட்டி. இப்ப புரியுதா? எஃபோர்ட்ங்கிறது ஒரு துக்கம் தானே, எஃபோர்ட்ங்கிறது ஒரு கஷ்டம் தானே. அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும்போது தானே ஒரு முழுமையான ஆனந்தம், முழுமையான பேரின்பம் கிடைக்கின்றது என்ற இந்த ரகசியத்தை தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே நம்ம சொன்னோம், கர்மயோகம்ங்கிறது நேற்று ஏகநாதி பாகவதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, டேய் நாங்க சும்மா நாச்சுக்கும் கர்மத்துல மூட்டி விடுறோம், எங்களுடைய நோக்கம் என்னன்னா உன்ன கர்ம பந்தத்திலிருந்து கர்மத்திலிருந்தே தூக்குறது தான். எடுத்தவொடனே கர்மம் பண்ணாதே அப்படின்னு சொன்னா நீ வரவே மாட்டே. அப்ப கர்மத்தை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்றதன் மூலியமா உன்னை இருந்த ஆசைகளை தூக்கி கர்மமற்ற நிலைக்கு உன்னை செல்ல வைப்பது தானடா எனது நோக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அல்டிமேட்லி எஃபோர்ட் செல்ஃப் இஸ் ஒரு டிராபேக். அப்ப நீ ஒரு முயற்சி பண்றதுனாலதான் உனக்குள்ள அகங்காரம் வருது. நான் பண்ணேன் தெரியுமா, நான் பழகுனேன் தெரியுமா, நான் தானே எங்க அதை பண்ணேன். இது இந்த நான்ங்கிறது இந்த கர்மாவோட ஒட்டி நல்லா பின்னி பிணைஞ்சிருக்கு பாத்தீங்களா? மொத்தம் எதுவுமே பண்ணாம உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் செய்தேன் அப்படிங்கிறது ஈகோ வர்றதுக்கான சான்ஸே இல்லாம போயிடும். சோ அதன் காரணமாகவும் இங்கே இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லப்பட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப படிச்சா புரியுதான்னு பாருங்க. முயற்சியின் காரணமாகவே அனைவரும் துன்பப்படுகிறார்கள். அப்ப நாங்க ஒன்றும் கஷ்டப்படலையே, நாங்க சந்தோஷமா பண்றோம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். முயற்சின்னு பண்ணிட்டேன்னாலே, அங்க எஃபோர்ட்னு இருந்துட்டாலே அது கண்டிப்பாக துன்பம் தான் என்று முதற்கண் உணர வேண்டும். சரியா? இப்ப நெக்ஸ்ட், அதை யாரும் உணர மாட்டேன்றாங்க. இந்த ஒரு எளிய உபதேசத்தின் மூலமே அதிர்ஷ்டசாலி ஒருவன் அமைதியை அடைகின்றான். இது எவ்வளவு பெரிய எளிய உபதேசம்னா, முயற்சி பண்ணுன்னு சொன்னா தானங்க கஷ்டம், முயற்சியை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றாங்க கஷ்டம். அப்ப இது எளிது தானே. எப்பா ரொம்ப கஷ்டமாலாம் எனக்கு உபதேசம் பண்ணாதப்பா, என்னால முடியாதுப்பா அப்படின்னா, நான் எஃபோர்ட் எடுக்க சொல்லலப்பா, எஃபோர்ட் ஸ்டாப் பண்ண சொல்றேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மேக் அன் எஃபோர்ட் டு ஸ்டாப் தி எஃபோர்ட், மேக் அன் எஃபோர்ட் டு ஆல்ரெடி எஃபோர்ட் இருக்கிற எஃபோர்ட் இல்லாம பண்றதுக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் நான் அடிக்கடி சொன்னதா ஞாபகம் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே அப்படின்னு நீங்க பாட்டு பாடிடக்கூடாது. ஏன்பா சுலபமான அட்வைஸ் அப்படின்னா எதுவும் பண்ணாதே, எஃபோர்ட் எடுக்காதே அப்படின்னு சொன்னா உடனே பாட்டு பாடுறான். சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம்னா எனக்கு முடியலையே அப்படின்னு பாட்டு பாடுறதுக்காக சொல்லல.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இட் இஸ் சச் அன் ஈஸி திங். இப்போ நீ எஃபோர்ட் எடுக்கிறது தான் உனக்கு வில்லங்கமே. இந்த எஃபோர்ட்டை நீ ஸ்டாப் பண்றதுக்கு தான் வேணா நீ எஃபோர்ட் எடுக்கணுமே தவிர, எஃபோர்ட்டை எடுத்தேன்னாலே அது டேஞ்சர் தான். ஸோ முயற்சியால் அடையப்படுவதல்ல பிரம்மானந்தம், முயற்சியை நிறுத்தும் போது கிடைப்பதுதான் பிரம்மானந்தம் என்று இந்த ஆழமான சீக்கிரட்டை தான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ தேர்ஃபோர் நீங்க இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு நீங்க முயற்சியின் மூலியமாக அடைந்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது பிரம்மானந்தமாக இருக்க முடியாது. நீங்கள் முயற்சியை நிறுத்திய பிறகு உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வருகிறது என்றால் அதுவே பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் என்றும் கூட நீங்க இந்த ஓவியிலிருந்து ஸ்ட்ரைட்டவே ஒரு கிளிம்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து, happiness belongs to no one but that supremely lazy man for whom even opening and closing his eyes is a bother. இமைகளை திறப்பதும் மூடுவதுமே சுமையாக தோன்றும் அளவிற்கு எவன் ஒருவன் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறானோ அந்த ஒருவனுக்கே உண்மையான மகிழ்ச்சி சொந்தமானது. நீங்க ரொம்ப ஓவரா இருக்க இதெல்லாம், என்னங்க இது, அஷ்டாவக்கரர் ஒரு ஞானியா இப்படி சொல்லலாமா? எந்த அளவிற்கு நான் ஒரு படத்துல பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஜோக்கா இருக்கும் அந்த படத்தை. அந்த ஒரு சின்ன வசனத்தை என்னால மறக்கவே முடியல. ஒருத்தன் எனக்கு ரொம்ப சோம்பேறி அப்படின்னு, சோம்பேறியாவே இருப்பான், எந்த வேலையுமே பண்ண மாட்டான், எல்லாத்துக்குமே ஆள் வச்சிருப்பாங்க, அவனா எதுவுமே பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு வசனம் அழகா கொடுத்திருப்பான். அது என்ன வசனம் கொடுத்திருப்பான்னா, பணிப்பெண்ணை கூப்பிடுவான். எல்லாத்துக்குமே வேலையால் தான் வச்சிருப்பான், ஏன்னா அவ்வளவு பெரிய சோம்பேறி இல்லை. உடனே கூப்பிடுவான், ஏய் எனக்கு தூக்கம் வருது, என் கண்ணை மூடி விடு அப்படின்னுவான். தன் கண்ணை மூடுவதற்கும் கூட ஒரு பணிப்பெண் தேவை, பணியாள் தேவை அப்படின்னா எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருப்பான் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த வசனம் இங்க கொடுத்திருக்காரு பாருங்களேன். இமைகளை திறப்பதும் மூடுவதுமே சுமையாக தோன்றும் அளவுக்கு எவரோன் ஒருவன் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறானோ அந்த ஒருவனுக்கே உண்மையான மகிழ்ச்சி சொந்தமானது. இதெல்லாம் தமிழ்ச்சிக்கு படிச்சான்னா கத்தி என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அஷ்டாவக்கர கீதை இஸ் நாட் ஃபார் தி பிகினர்ஸ் அப்படின்னு அடிக்கடி நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. இது அத்தியாயத்தின் இறுதி பகுதிக்கு வேற வந்துட்டா, அதனால அவர் பாட்டுக்கு தைரியமா நம்ம எல்லாம் ஞானி அப்படிங்கிற ஃபீலிங்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சோம்பேறியா இருக்க சொல்லல, முயற்சி இல்லாம இருக்க சொல்றாரு. சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம், அந்த விஷயத்தான் இங்க சொல்லியிருக்காரு. இப்ப சும்மா இருக்கிறதுன்னா சோம்பேறின்னு இன்டைரக்டா வருது இல்ல, அதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரே தவிர, பட் உண்மையான நோக்கம் இங்கே சும்மா இருப்பது என்றார் உன் மனதை நிறுத்துவது என்றார். இன்னைக்கு தமசிக்கல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர சோம்பி. எங்க அப்பா எல்லாம் வந்து 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்க சொன்னாலும் தூங்கிட்டே இருப்பாரு. இட் டசன்ட் மீன் தட் அவருக்கு வந்து எண்ணங்களே இல்லை அப்படின்னு கிடையாது. எந்திரிச்ச உடனே அவர் பாட்டு கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் என்ன கால்குலேட் பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ திங்கிங் 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 அப்படிங்கிறது கண்ணு மண்ணு தெரியாம ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த சோம்பேறியை பத்தி இங்க பேசல. மனசை நிறுத்தணும். மனசை நிறுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன் நிற்கும். சரியா? நம்ம தமசிக்கு அப்படிங்கிறவன் ஆசைகள் 100 வச்சிருப்பான் மனசுல. ஆனா வேலை பார்க்கறதுக்கு சோம்பேறி பட்டுக்கிட்டு சும்மா இருப்பான். ஆசைகள் அற்று போனவனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வேலைகள் அற்று போகின்றது. அதனால அவன் சும்மா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நைஸ்கர்மிய சித்தி அடைந்தவனே ஞானியாக தகுதியற்றவன். நைஸ்கர்மிய சித்தின்னா என்ன? கர்மயோகத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணி நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாம சரணாகதி பண்ணிட்டா உனக்கு நைஸ்கர்மிய சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். what do you mean by நைஸ்கர்மிய சித்தி? ஆசைகளை முற்றிலும் ஒழித்து விட்ட காரணத்தினால் உனக்கு இதை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் அற்று போகின்ற ஒரு நிலை. அப்படியே நீ செய்தாலும் நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் செய்கின்ற நிலை. சோ சச்ச ஒரு திங் தான் வந்து நைஸ்கர்மிய சித்தி நிலை என்று சொல்லப்படுது. சரியா? அப்போ அந்த நிலைதான் உனக்கு மோட்சத்திற்கு வித்திடும், ஞானத்திற்கு வித்திடும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அதெல்லாம் என்ன சோம்பேறியாருன்னு அர்த்தம்? சோம்பேறிக்கும் முயற்சியற்று, அதான் ஆசைகள் அற்று போனதனால் முயற்சியற்று சும்மா இருப்பதற்கும் 100 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். தலைக்கு மேல ஆசையை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லல. அது வந்து பெரிய தமசிக்கு ஆயிடும், அது சோம்பேறித்தனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா ஆசைகளை முற்றிலும் ஒழித்துவிட்ட காரணத்தினால், கடமைகள் அற்று போகின்ற காரணத்தினால் ஆட்டோமேட்டிக்காகவே சும்மா இருக்கின்ற நிலை வருகிறது அல்லவா? அதுதான் உண்மையான அந்த மோட்சத்தை தரவல்லது.
அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்லது நான் சொன்ன மாதிரி மனசை நிறுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ஏன்னா உடல் அளவு இந்த சோம்பேறிகள் எல்லாம் வந்து உடம்பதான் வந்து சும்மா வச்சிருப்பானே தவிர மனசெல்லாம் சும்மா வச்சிருக்க தெரியாது அவனுக்கு. அவன் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா ஆசை தலைக்கு மேல இருக்கு. பட் இங்க நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மனதை சும்மா வைத்திரு. மனதை சும்மா வைத்த மாத்திரத்தில் நீ யார் என்பதை நீ உணர்வாய். சோ இதுதான் மேஜர் கீ ஃபேக்டரா நம்ம இந்த பர்டிகுலர் வேர்ஸ்ல எடுத்துக்கணும். ஓகேவா? 5வது ஸ்லோகத்திலிருந்து நான் நாளை படிக்கின்றேன்.